ஸ்தோத்திரம் ஆண்டவரே, மை ஸ்தோத்திரிக்கிறோம், மை ஸ்தோத்திரிக்கிறோம், மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த அருமையான நேரத்தில் ஆண்டவரே, உம்மை நோக்கி பார்க்கும்படியான பாக்கியத்தை எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிறீரே. மக்கு ஸ்தோத்திரம், மக்கு ஸ்தோத்திரம், மக்கு ஸ்தோத்திரம், மக்கு ஸ்தோத்திரம், மக்கு ஸ்தோத்திரம், மக்கு ஸ்தோத்திரம். அப்பா பிதாவே என்று அழைக்கத்தக்கதான புத்திர சுவிகாரத்தின் ஆவியை எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிறீரே. மக்கு நன்றி, மக்கு நன்றி ஆண்டவரே, மக்கு நன்றி, மக்கு நன்றி, மக்கு நன்றி, மக்கு நன்றி, மக்கு நன்றி, மக்கு நன்றி, மக்கு நன்றி. ஆமென். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உந்தனின் சமூகம் வந்தே என் கிரியைகளினால் அல்ல, உந்தனின் கிருபையே, உந்தனின் கிருபையே, உந்தனின் சமூகம் வந்தே என் கிரியைகளினால் அல்ல, உந்தனின் கிருபையே, உந்தனின் கிருபையே. திரும்பமாக கூட சொல்லலாம். உந்தனின் சமூகம் வந்தே என் கிரியைகளினால் அல்ல, உந்தனின் கிருபையே, உந்தனின் கிருபையே. ஆமாண்டவரே, உம்முடைய கிருபையினால் மாத்திரமே உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வர முடியும் ஆண்டவரே. இந்த பெரிய வாக்கியத்தையும் பேரானந்தத்தையும் நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறபடினால் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. நாம் ஜெபிப்போம். எங்களை அன்பாய் நேசித்து வழிநடத்துகிற எங்கள் நல்ல பிதாவே, இந்த அருமையான இந்த கால வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இதோ நாங்கள் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக ஒருவரோடு ஒருவர் தொடர்பு கொள்ள எங்களுக்கு நீர் கிருபை செய்தீர். உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நிச்சயமாகவே உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் ஆண்டவர் ஆவியிலே ஒருமனப்பட்டவர்களாக நாங்கள் இருக்கிற இடங்களிலிருந்து ஆண்டவரை நோக்கி பார்க்க எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிற இந்த நல்ல தருணத்திற்காக, இந்த பாக்கியத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர்தாமே எங்களை பெயர் சொல்லி அழைத்து எங்களை மட்டுமாக காத்து நடத்தி வந்தீர். உமக்கு ஸ்தோத்திரம். இதோ ஆண்டவரே, இந்த நாளிலும் நாங்கள் ஒருமித்து உம்மை நோக்கி பார்க்க எங்களுக்கு நீர் கொடுத்த இந்த நல்ல தயவிற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இப்பொழுதும் நாங்கள் பாடுகிறதான பாடல்கள் மூலமாகவும் கேட்கிற வசனங்கள் மூலமாகவும் நாங்கள் இன்னும் உற்சாகப்படுத்தப்படவும் இன்னும் அதிகமாக உம்மை தேடும் எங்களுக்கு நீர் கிருபை செய்யணுமா ஜெபிக்கிறோம். நீரே பொறுப்பேற்றுக்கொள்ளும். கர்த்தர் ரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துக்கள். இந்த நாளிலே நாம் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திக்க தேவன் கொடுத்திருக்கிற இந்த நல்ல தயவிற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். உண்மையாகவே அவரை பாடி போற்றுவதும் அவருடைய வசனத்தை தியானிப்பதும் நமக்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய பாக்கியமாக இருக்கிறது. எனவே இந்த நேரத்தில் நீங்கள் எங்கிருந்தாலும் அவருடைய சமூகத்தில் இருக்கிறோம் என்பதை உணர்ந்தவர்களாக பயபக்தியோடு கூட நாம் அவரை ஆராதிப்போம். பாடல்களை பாடி நாம் அவரை மகிமைப்படுத்துவோம். ஒரு சில பாடல்களை, நமக்கு தெரிந்த பாடல்களை பாடி நம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். முதலாவதாக ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் என்கிறதான பாடலை நாம் பாடுவோம். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன். அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகின்றேன். அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகின்றேன். தினமும் துதிக்கின்றேன்.
ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன். மேலானது உம் பேரன்பு, உயிரினும் மேலானது. சேர்ந்து செல்லுவோம். மேலானது உம் பேரன்பு, உயிரினும் மேலானது. உதடுகள் துதிக்கட்டும் உயிருள்ள நாளெல்லாம். உதடுகள் துதிக்கட்டும் உயிருள்ள நாளெல்லாம். உயிருள்ள நாளெல்லாம். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன். தேவனே நீ என் தேவன், தேடுவேன் ஆர்வமுடன். ஆண்டவரே, தேவனே நீ என் தேவன், தேடுவேன் ஆர்வமுடன். மகிமை வாஞ்சிக்கின்றேன், உம் வல்லமை காண்கின்றேன். மகிமை வாஞ்சிக்கின்றேன், உம் வல்லமை காண்கின்றேன். வல்லமை காண்கின்றேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன். நீதானே என் துணையானி, உம் நிழலில் களி கூறுவேன். ஆண்டவரே, நீதானே என் துணையானி, உம் நிழலில் களி கூறுவேன். உறுதியாய் பற்றிக் கொண்டே உம் வலக்கரம் தாங்குதையா. உறுதியாய் பற்றிக் கொண்டே உம் வலக்கரம் தாங்குதையா. வலக்கரம் தாங்குதையா. ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன். கைகளை நான் உயர்த்துவேன், திருநாமம் சொல்லி சொல்லி. கைகளை உயர்த்தி செல்வோமா? கைகளை நான் உயர்த்துவேன், திருநாமம் சொல்லி சொல்லி. படுக்கையிலும் நினைக்கின்றேன், இரவினிலும் தியானிக்கின்றேன். என் படுக்கையிலும் நினைக்கின்றேன், இரவினிலும் தியானிக்கின்றேன். இரவினிலும் தியானிக்கின்றேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன். அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகின்றேன். அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகின்றேன். தினமும் துதிக்கின்றேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன். ஆமென். ஹல்லேலூயா. ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் நான் அவரை என்ன செய்கிறேன்? போற்றி புகழ்கிறேன். அப்படி புகழும் பொழுது எப்படி இருக்கிறதா? அறுசுவை உணவு உண்பது போல திருப்தி அடைகிறேன். ஒரு நல்ல ருசியான உணவை திருப்தியா சாப்பிட்ட உடனே இருக்கிற அந்த உணர்வு, ஆண்டவரே நான் உம்மை துதிக்கும் பொழுது எனக்கு ஏற்படுகிறது என்று சொல்லி பாடல் காரன் அருமையாக பாடியிருக்கிறதை நாம் பாடினோம். இன்னொரு பாடலை நாம் பாடுவோம். எல்லோருக்கும் தெரிந்த பாடல், மறவாமல் நினைத்தீரையா மனதார நன்றி சொல்வேன் என்கிறதான பாடலை பாடுவோம்.
மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி. உள்ளத்தின் ஆழத்தில் அங்கு சொல்லுவோமா? கோடி கோடி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. எபினேசர் நீர்தானையா, இதுவரை உதவினீரே. எபினேசர் நீர்தானையா, இதுவரை உதவினீரே. எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா, நன்றி நன்றி. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லாமா? கோடி கோடி நன்றி ஐயா. பலவீன நேரங்களில், பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா. பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா. சுகமானேன் சுகமானேன், தழும்புகளால் சுகமானேன், என் குடும்ப மருத்துவர் நீரே. சுகமானேன் சுகமானேன், தழும்புகளால் சுகமானேன், என் குடும்ப மருத்துவர் நீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. ஆமென். கோடி கோடி நன்றி. எவ்வளவு நன்மைகள் செய்திருக்கிறார் நமக்கு. எண்ணில்லாத நன்மைகளை செய்த அவருக்கு கோடி கோடி நன்றிகள் செலுத்தினாலும் போதாது. ஒருவர் இப்படியாக என்கிட்ட கேட்டார், நன்றி 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 நீங்க சொல்லிட்டே இருக்கிறீங்களே, உங்களுக்கு அவருக்கு எரிச்சல் ஆகாதா? ஒருத்தர் ஒரு நன்மை செய்கிறாரு, தேங்க்ஸ் அப்படின்னு சொன்னால் பரவாயில்ல, தேங்க்ஸ் தேங்க்ஸ் தேங்க்ஸ்ன்னு திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருக்கிறீங்களே, அவருக்கே எரிச்சல் ஆகிடாதா அப்படின்னு சொல்லி கேட்டார். நான் சொன்னேன், ஒரே ஒரு நன்மை செய்தவருக்கு ஒரு தேங்க்ஸோடு நான் நிறுத்திடலாம்.
ஆனால் ஒவ்வொரு நொடி பொழுதும் என்னுடைய உடலை இயங்க வைத்து, ஒவ்வொரு நொடி பொழுதும் என்னை பாதுகாத்து, ஒவ்வொரு நொடி பொழுதும் நன்மைகளை செய்து கொண்டே இருக்கிற அந்த தேவனுக்கு நான் கோடி 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 கோடான கோடி நன்றியை என்னுடைய வாழ்நாள் முழுக்க நான் செலுத்தினாலும் அது கூட போதாது. நிச்சயமாகவே அவர் கோடி கோடி நன்றிகளை பெறுவதற்கு அவர் தகுதி உள்ளவராக இருக்கிறார். அது மட்டுமல்ல, இன்னும் ஒரு சிலர் கேட்பாங்க, கடவுள் என்னங்க புகழ் விரும்பியா, எப்ப பார்த்தாலும் அவரை அப்படியே துதிச்சுக்கிட்டே இருக்க சொல்றாரு என்று சொல்லி ஒருவர் என்கிட்ட கேட்டார். நான் சொன்னேன், நான் அவரை துதிக்கிறதுனாலையோ நான் அவரை வாழ்த்துறதுனாலே அவருடைய மகிமையை கூடவோ குறைய போறது கிடையாது. அவர் என்றென்றும் மகிமை உள்ளவராக இருக்கிறார். என்னுடைய துதியோ என்னுடைய மகிமையோ அவருடைய மகிமையை கூட்டவோ குறைக்க போறதோ இல்லை. ஆனால் நான் நன்றியுள்ள இருதயத்தோடு நான் அவருக்கு நன்றி செலுத்தும் பொழுது எனக்கு தான் நன்மை. நன்றி உள்ள இருதயத்தோடு நான் இருக்கும் பொழுது எனக்கு தான் நன்மைகள் பெருகி கொண்டே இருக்கிறது என்பதை உணர்ந்தவர்களாக கோடி கோடி நன்றி என்று சொல்லி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம்முடைய தலைகளை தாழ்த்தி நாம் சொல்லுவோமா? அப்பா, உமக்கு நன்றி என்று சொல்லுவோம். ஆண்டவரே, எத்தனை நன்றிகள் செலுத்தினாலும் அது போதாதப்பா. இந்த உலகத்தில் எத்தனையோ மனிதர்களை வாழ்க வாழ்க என்று சொல்லி வாழ்த்துகிறார்கள். ஆனாலும் அதற்கு அவர்கள் கொஞ்சம் கூட தகுதி இல்லாதவர்களாக இருக்கிறார்கள். ஏதோ முகஸ்துதிக்காக அவர்களுக்கு முன்பதாக அவர்களை வாழ்த்துகிறார்கள். அவர்கள் அந்த பக்கம் போன உடனே அவர்களை எள்ளி நகையாடுவார்கள். ஆனால் ஆண்டவரே, நீர் அப்படிப்பட்டவர் அல்ல. நீர் தகுதி உள்ளவராக இருக்கிற. நான் உம்மை துதிக்கிறேன் என்று சொன்னால் என்னுடைய துதி உம்முடைய மகிமையை உயர்த்தும் என்பதற்காக அல்ல. நீர் துதிக்கு தகுதி உள்ளவராக இருக்கிறபடினால் நான் உம்மை துதிக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, என்னுடைய நன்றிக்கு தகுதி உள்ளவராக நீர் ஒருவர் மாத்திரமே இருக்கிறபடினாலே நான் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே என்று சொல்லுவோமா? ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி தகப்பனே, உமக்கு நன்றி. ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து என் உயிரான இயேசு என் உயிரோடு கலந்தீர் என்று சொல்லி நாம் பாடுவோம். நம்ம எல்லோருக்கும் தெரிந்த பாடல் தான். என் உயிரான இயேசு என் உயிரோடு கலந்தீர், என் உயிரே நான் உம்மை துதிப்பேன் என்று சொல்லி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் அவரை ஸ்தோத்திரிப்போம். என் உயிரான இயேசு என் உயிரோடு கலந்தீர், என் உயிரே நான் உம்மை துதிப்பேன், என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரான இயேசு என் உயிரோடு கலந்தீர், என் உயிரே நான் உம்மை துதிப்பேன், என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரான 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 இயேசு என் உயிரான 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 இயேசு என் உயிரான இயேசு என் உயிரோடு கலந்தீர், என் உயிரே நான் உம்மை துதிப்பேன், என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். உலகமெல்லாம் மறக்குதையா, உணர்வு எல்லாம் இனிக்குதையா. உலகமெல்லாம் மறக்குதையா, உணர்வு எல்லாம் இனிக்குதையா. உம் நாமம் துதிக்கையிலே இயேசையா, உம் அன்பை ருசிக்கையிலே
ஆண்டவரே எனக்குள் ஒன்றானீர். ஆண்டவரே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்வது போல, இனி நான் அல்ல கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார் என்று சொல்கிறது போல, ஆண்டவரே முற்றிலுமாக எங்களை உம்முடைய பாதத்திலே சமர்ப்பிக்கிறோம். ஆண்டவரே நீர் எங்களை ஆண்டு கொள்ளும். நீர் எங்களிலே உயிராக கலந்து விடும். ஆண்டவரே நாங்கள் வாழ்கிற வாழ்க்கை உமதானதா இருக்கட்டும். ஆண்டவரே இனி நான் அல்ல கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். என்னென்று சொன்னால், நான் கிறிஸ்துவோடு கூட சிலுவையில அறையப்பட்டு விட்டேன். நீர் எனக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமா இருக்கிற, எங்களுடைய எல்லா சூழ்நிலைகளிலும் எங்களை தேற்றுகிறவராக, எங்களை ஆற்றுகிறவராக, எங்களை பலப்படுத்துகிறவராக, எங்களை உற்சாகப்படுத்துகிறவராக, எங்களை தைரியப்படுத்துகிறவராக நீர் இருக்கிறபடினால் உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆமென். ஹல்லேலூயா. என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்தீர். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்தீர். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். ஆமாண்டவரே என் உயிரோடு நீர் கலந்து விட்டீர். இனி நீர் சொல்வதை மாத்திரம் செய்கிற பிள்ளையாக நான் இருக்க விரும்புகிறேன் ஆண்டவரே என்று சொல்லி நம்மை ஒப்பு கொடுப்போமா? Lord, I just want to do what you want me to do. நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி நீர் நினைக்கிறீரோ அதை மாத்திரம் செய்யும்படியாக நான் விரும்புகிறேன் ஆண்டவரே என்று சொல்லுவோமா? மக்கு நன்றி, மக்கு நன்றி ஆண்டவரே, மக்கு ஸ்தோத்திரம், மக்கு நன்றி, மக்கு நன்றி. இந்த நேரத்திலும் தேவன் தாமே தொடர்ந்து நமக்கு இந்த ஆராதனை ஆசீர்வாதத்தை தரும்படியாக பாஸ்டர் அவர்கள் முன்பாக வந்து ஜெபிக்கும்படியாக அன்போடு கேட்கிறேன். கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா, துதிக்கிறோம் ஆண்டவரே. இவ்வளோ நேரம் ஆண்டவரே பாடல்களோடு உடைய கரம் குடைந்தபடியாலும் துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆவியானவரே நீர் கிரியை செய்தபடியாலும் உமக்கு நன்றி அப்பா. பெரிய காரியங்களை ஆண்டவரே நீர் செய்தருளும் கர்த்தாவே, உமக்கு நன்றி. இன்னும் சங்கீதங்களோடும் ஆண்டவரே உடைய தூதோடு உடைய கரம் கூட இருக்கட்டும் ஆண்டவரே. ஏசப்பா ஸ்தோத்திரம். சங்கீதங்களில் வாசிக்கிற மகளையும் ஆண்டவரே நீர் அபிஷேகித்து நீர் வழி நடத்தியர்ல வேணுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. நீர் எங்களுக்கு ஒரு நல்ல தூதை தந்தருளும் கர்த்தாவே. எங்களுடைய இருதயங்கள் கொழுந்து விட்டு எரியத்தக்கதான அனுபவத்தை நீர் எங்களுக்கு தந்து ஆசீர்வாதத்தையும் சமாதானத்தையும் கட்டளிடுவீராக. அற்புத வல்லமை இறங்கட்டும். பெரிய காரியங்களை செய்திடலாம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நேரத்தில் நாம் சங்கீதம் வாசிப்போம். நாம் மாறி மாறி வாசிக்கும்படியாக 39வது சங்கீதத்தை நாம் வாசிப்போம். சகோதரி நான்சி முன்பாக வந்து வாசித்து அதை சிறிது நேரம் சிறிது சங்கீத தியானத்தை சொல்லும்படியாக அன்போடு கேட்கிறேன். சங்கீதம் 39 மாறி மாறி எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். சங்கீதம் 39. எதுதூன் இடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். நான் மௌனமாகி ஊமையனாய் இருந்தேன், நலமானதையும் பேசாமல் அமர்ந்திருந்தேன். ஆனாலும் என் துக்கம் அதிகரித்தது. என் இருதயம் எனக்குள்ளே அனல் கொண்டது, நான் தியானிக்கையில் அக்கினி மூண்டது. அப்பொழுது என் நாவினால் விண்ணப்பம் செய்தேன். கர்த்தாவே, நான் எவ்வளவாய் நிலையற்றவன் என்று உணரும்படி என் முடிவையும்
என் நாட்களின் அளவு இவ்வளவு என்பதையும் எனக்கு தெரிவியும். இதோ என் நாட்களை 4 விரற்கடையளவாக்கினீர். என் ஆயுசு உமது பார்வைக்கு இல்லாதது போல் இருக்கிறது. எந்த மனுஷனும் மாயே என்பது நிச்சயம். வேஷமாகவே மனுஷன் திரிகிறான், விருதாவாகவே சஞ்சலப்படுகிறான். ஆஸ்தியை சேர்க்கிறான், யார் அதை வாரிக்கொள்வான் என்று அறியான். இப்போதும் ஆண்டவரே, நான் எதற்கு எதிர்பார்த்திருக்கிறேன்? நீரே என் நம்பிக்கை. என் மீறுதல்கள் எல்லாவற்றிலும் இருந்து என்னை விடுதலையாக்கும். மூடனுடைய நிந்தனைக்கு என்னை ஒப்புக்கொடாதேயும். நீரே இதை செய்தீர் என்று நான் என் வாயை திறவாமல் மௌனமாயிருந்தேன். என்னிலிருந்து உம்முடைய வாதையை எடுத்து போடும். உமது கரத்தின் அடிகளால் நான் சோர்ந்து போனேன். அக்கிரமத்து நிமித்தம் நீர் மனுஷனை கடிந்து கொண்டு தண்டிக்கிற போது அவன் வடிவை பொட்டரிப்பை போல் அழிய பண்ணுகிறீர். நிச்சயமாக எந்த மனுஷனும் மாயையே. கர்த்தாவே, என் ஜெபத்தை கேட்டு என் கூப்பிடுதலுக்கு செவி கொடும். என் கண்ணீருக்கு மௌனமாயிராதையும். என் பிதாக்கள் எல்லாரையும் போல நானும் உமக்கு முன்பாக அந்நியனும் பரதேசியுமாய் இருக்கிறேன். சேர்ந்து வாசிக்கலாம். நான் இனி இராமற் போகும் முன்னே தேர்தல் அடையும்படி என்னிடத்தில் பொறுமையாயிரும். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த வேளையிலும் தேவன் நமக்கு ஒரு நல்ல சங்கீதத்தை கொடுத்துருக்கிறார். நாம் இந்த நேரத்தில் அங்கங்கே கூடியிருக்க வேலையில் ஒரு சில மணி நேரம் தேவனோடு இடைப்படுவது நமக்கு கொடுத்த ஒரு பெரிய பாக்கியமாக இருக்கிறது. இந்த சங்கீதத்தில் பார்க்கலாம். முதல் 3 வசனத்தில், என் நாவினால் பாவம் செய்யாத படிக்கு நான் என் வழிகளை காத்து துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். நான் மௌனமாகி ஊமையனாயிருந்தேன், நலமானதையும் பேசாமல் அமர்ந்திருந்தேன். ஆனாலும் என் துக்கம் அதிகரித்தது. கொஞ்சம் இந்த வசனத்தில் பார்க்கும்போது தாவீதுக்கு அநேக போராட்டங்கள் மத்தியில் இந்த சங்கீதத்தை எழுதினது போல இது அமைந்திருக்குது. உண்மையாகவே அவன் பாவம் செஞ்சு உரியா மனைவி எடுத்துக்கொண்டு உரியாவை கொன்னதுக்கு அப்புறம் இந்த பாடல் பாடியிருக்கலாம் என்று கணிக்கப்படுகிறது. இதில் அவன் நிறைய பாவங்கள் செய்யும் போது அந்த கஷ்டத்தின் வழியாக அவன் போகும்போது அவனுடைய வியாகுலங்களை அநேக நேரங்களில் தேவனோட முறையிடுறது உண்டு. இதில் பாருங்கள், அவன் என்ன சொல்கிறான்னா, என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். நம்ம கூட சில நேரத்தில் பார்த்திங்கன்னா கஷ்டங்கள் பிரச்சனைகள் வருது, இல்லை புலம்பல்கள் வருது, இல்லைன்னா பாவம் செய்கிற நேரத்தில் நமக்கு நிறைய இடர்பாடு வருதுன்னா நம்ம சும்மா இருக்க மாட்டோம், புலம்பிக்கிட்டே இருப்போம். கொஞ்ச நேரம் கூட நம்ம மௌனமாக இருக்க மாட்டோம். ஏதாவது இந்த கஷ்டம் வந்துச்சு, ஏன் வந்துச்சு, எப்படி வந்துச்சு, இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு நிறைய நேரத்தில் நம்ம புலம்புவது உண்டு. ஆனால் கொஞ்ச நேரம் நம்ம என்ன பண்ணோம், நம்மளுடைய வாயை மியூட்டில் போடணும். டிவி பார்க்குறோம், டிவியில் நிறைய விஷயங்கள் பேசிகிட்டே இருப்போம். அக்கம் பக்கத்தில் பேசுகிறவங்களை காதில் விழாது. நம்ம டிவியே கவனிச்சுட்டு இருந்தோம்னா பக்கத்தில் யார் நம்ம கூட பேசுகிறாங்களோ விழாது. கொஞ்ச நேரம் என்ன பண்ணுவோம், மியூட்டில் போட்டால் நமக்கு அடுத்தது கேட்கப்படும். இங்கே அதுதான் தாவீது சொல்கிறாரு, நான் மௌனமாகி ஊமையனாய் இருந்தேன். அப்போதான் என்ன ஆகுது பாருங்கள், 3ஆம் வசனத்தில், என் இருதயம் எனக்குள்ளே அனல் கொண்டது, நான் தியானிக்கையில் அக்கினி மூண்டது. உண்மையாகவே நம்மளுடைய வாழ்க்கையில் ஓடுகிறோம், பிரயாசப்படுகிறோம், எல்லா விஷயங்களும் அங்கங்கே ஓடி போய் செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். ஒரு நேரம் கூட கொஞ்ச நேரம் நாம் அமைதலாக இருப்பதில்லை. இங்கே தாவீது இந்த சங்கீதத்தின் மூலம் நமக்கு சொல்லிக் கொடுக்குற பாடம், நாம் கற்றுக்கொள்கிற பாடம் என்னவென்றால், கொஞ்ச நேரம் மியூட்டில் இருங்க, அமைதியாக இருங்க. உண்மையாக சொல்லப்போனால் கொஞ்சம் அடங்கிருங்கன்ற மாதிரி தான். மியூட்டில் இருங்க, அமைதியாக இருங்க. அப்படி அமைதியாக இருக்கும்போது உங்களுடைய இருதயத்தில் அனல் தானாகவே பற்றிக்கொள்ளும். உங்களுடைய உள்ளத்துக்குள்ளே அக்கினி மூழும். அப்பொழுது என்ன பண்ணுவீங்க, ஆண்டவரோட பேச முடியும். எப்போவுமே நீங்களே நான் ஸ்டாப்பாக பேசிக்கிட்டே இருக்கிறோம், நான் ஸ்டாப்பாக நம்ம புலம்பிக்கிட்டே இருக்கிறோம்னா ஆண்டவரோட பேசுவதற்கு நமக்கு இடம் இல்லாமல் போயிடும், நேரம் இல்லாமல் போயிடும். கொஞ்ச நேரம் உங்களுடைய வாழ்க்கையை மியூட்டில் போட்டு வச்சு தேவனோடு பேசுங்க. அப்பொழுது உங்களுடைய இருதயம் அநேக விஷயங்களை தியானிக்கும். என் இருதயம் எனக்குள்ளே அனல் கொண்டது, நான் தியானிக்கையில் அக்கினி மூண்டது. தியானிக்கணும். இவ்வளோ நாள் ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகளை தியானிக்கணும். கஷ்டம் வந்த நேரங்களில் நாம் ஏன் கஷ்டப்பட்டோம், ஏன் கஷ்டத்தை ஆண்டவர் அலோவ் பண்ணார், எதனால் வந்துச்சு, நான் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தேன்னா, நல்லது நடந்ததே, நல்லா தேவன் என்னை உயர்த்தி வைத்தாரே, எதனால் உயர்த்த, நான் என்ன நன்மை செய்தேன், அவருக்கு ஒன்றுமே செய்யாத நேரத்தில் தேவன் எனக்கு நல்லவராக இருந்தாரே, எல்லா விஷயங்களையும் கொஞ்ச நேரம் தியானிக்க வேண்டியது நம்மளுடைய கடமையாக இருக்குது. அப்படி தியானிக்கும் போது நம்மளுடைய இருதயம் அனல் கொள்ளும், நம்மளுடைய இருதயம் அக்னியாக இருக்கும்.
நம் இருதயத்துக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் என்ன அக்கினி நமக்குள்ள நிச்சயமாக இருக்கும். அப்பொழுது நமக்கு அறியாம ஒரு பலன் நமக்கு கிடைக்கும். என்னதான் நம்ம கஷ்ட நஷ்டம் வந்தாலும் அக்கினி நமக்குள்ளே இருக்கும்போது, அனல் கொள்ளும் போது நம்ம இருதயம் நிச்சயமாகவே பலப்படுகிறதா இருக்குது. அழகாக தான் சொல்கிறாரு. அப்படி இருக்கும்போது தேவன் தான் நமக்கு நம்பிக்கை என்று அந்த வசனத்தில் சொல்லியிருக்கு. 7ஆம் வசனத்தில் பாருங்கள். இப்பொழுதும் ஆண்டவரே, நான் எதற்கு எதிர்பார்த்திருக்கிறேன், நீரே என் நம்பிக்கை. இவ்வளோ கஷ்டங்கள் என்னை சுற்றி நடக்குது, கொஞ்ச நேரம் நான் மியூட்டில் இருக்கிற ஆண்டவரே, நான் தியானித்து பார்க்குறேன், எதுக்கெல்லாம் இவ்வளோ கஷ்டம் வந்துச்சு, ஏன் இப்படி வந்துச்சு, நான் என்ன பண்ணேன், ஆண்டருக்கு பிரியமெல்லாம் காரியங்களை நான் பண்ணியிருக்கேனா அப்படின்னு நான் யோசிக்கும்போது எனக்குள்ளே ஒரு நிறைவு வருகிறது, எனக்குள்ளே ஒரு அக்கினி மூழ்கிறது என் இருதயத்தில். அப்போது நான் சொல்லுவேன், நீரே என் நம்பிக்கை, கர்த்தாவே நீரே என் நம்பிக்கை. ஏன் அவர் நம்பிக்கையாக நம்ம எதிர்பார்க்கும் போது அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்கிறவராக இருக்கிறார். நம்மளுடைய நம்பிக்கை அநேக நேரத்தில் மனுஷ பிரகாரமாக இருக்கிறது. யாரை போய் பார்க்கலாம், யார் நமக்கு உதவி செய்வா, எப்படி கிடைக்கும், என்ன செய்வோம், இதை வாங்கலாமா, அதை வாங்கலாமா, இங்கே போகலாமா, இதை பெற்றுக்கொள்ளாமா. நம்மளுடைய நம்பிக்கை உலகத்துக்குரியவர்களாக இருக்கும்போது பிரச்சனைகள் நம்மளால் சந்திக்க முடியாது. நம்மளுடைய நம்பிக்கை தேவன் மேல் இருக்கணும். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். எப்பொழுது நம் நம்பிக்கை அங்கே இருக்கும்போது நமக்குள்ள ஒரு நிறைவு, ஒரு மகிழ்ச்சி உண்டாகும். ஏன்னா நமக்கு அவர் மேல் நம்பிக்கை வைக்கும் போது நமக்குடைய காரியங்களுக்காக ஜெபிப்பதற்கு தேவையே இல்லை. ஆண்டவர் எனக்கு இது தாங்க கேட்க வேண்டியதில்லை. ஏன்னா அவருடைய நிறைவு நமக்குள்ள இருக்கும்போது நமக்காகவே அவர் எல்லாம் பண்ணுவாராம். பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவர்கிட்ட வேண்டிக் கொள்வார். ரோமர் எழுதின நிருபத்தில் இருக்கு 8ஆம் அதிகாரம் ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். ரோமர் 8ஆம் அதிகாரம் 27-28. ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியால் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவின் சிந்தை இன்னதென்று அறிவார். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். ஆமென். யார் நமக்காக வேண்டுதல் செய்கிறார்னா, ஆவியானவர் வேண்டுதல் செய்கிறார். அவருடைய பிள்ளைகளாக இருக்க நம்மை அவர் நமக்காக தேவனிடத்தில் பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார். அப்போது அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாகி தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு எல்லாமே எப்படி நடக்குமா? நன்மைக்கு ஏதுவாக நடக்கும். ஆமென். நம்மளுடைய நம்பிக்கையை தேவன் மேல் வைப்போம். தேவனே, நீர் என் நம்பிக்கை. எனக்கு எவ்வளோ சூழ்நிலைகள் நடக்குது, எவ்வளோ பிரச்சனை நடக்குது, நான் தப்பு பண்ணியிருக்கேன், நான் உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் பண்ணதுனால எனக்கு இவ்வளோ பிரச்சனை வந்தது உண்டு. ஆனாலும் என் தேவன் நீர் எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்வீர் என்று நான் சொல்லும்போது, அதில் ஒரு வசனம் சொல்லியிருக்காரு சங்கீதத்திலே, எல்லாவற்றையும் யார் செய்ததாக சொல்கிறாரு, தேவன் நீரே நீ பார்த்திருக்கிறீர், நீரே எல்லாவற்றையும் நீ செய்தீர் என்று நான் நம்புகிறேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 9ஆம் வசனம், நீரே, சங்கீதம் 39:9ஆம் வசனம், நீரே இதை செய்தீர் என்று நான் என் வாயை திறவாமல் மௌனமாயிருந்தேன். நிச்சயமாகவே நாம் மௌனமாயிருந்து தியானிக்கும் போது எல்லாவற்றையும் தேவன்தான் செய்தார் என்று நாம் சொல்ல முடியும். ஆமென். கஷ்டமோ நஷ்டமோ லாபமோ எது இருந்தாலும் என் தேவன் அனுமதி இல்லாமல் ஒன்றும் நடந்திருக்க முடியாது என் வாழ்க்கையில் அப்படின்னு நம்மளால் நம்ப முடியும் என்பதற்கு காரணம் இதுதான். நம்ம சிலர் நமக்கு வர கஷ்டத்துக்கு நஷ்டத்துக்கெலாம் மற்றவங்களுக்கு கிரெடிட் பண்ணிடுவோம். ஆனால் எல்லா கிரெடிட்டும் ஆண்டவருக்கு தான் உண்டு. அவர் அனுமதித்ததுனால தான் நமக்கு இந்த மாதிரி சூழ்நிலை, இக்கட்டான சூழ்நிலை வந்திருக்கு. தேவன் அதுலேருந்து நமக்கு ஒரு விடுதலை கொடுப்பார். ஏன்னா நம்ம அவரை நம்பி இருக்கணுன்றதுக்காக தான் தேவன் அதை அனுமதிக்கிறார். இந்த சங்கீதத்திலையும் தாவீது சொல்கிறார், என்னுடைய கஷ்டத்திலும் என் நஷ்டத்திலும் என் தேவன் எனக்கு நம்பிக்கையாக இருக்கிறார், நான் அவரை நம்பியிருக்கிறேன், அவரே எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கு. உண்மையாகவே நாம் பாடுகள் வழியாக போகும்போது, கஷ்டங்கள் வழியாக போகும்போது ஒரு நிமிஷம் இல்லை கொஞ்ச நேரம் நாம் அமைதியாக மௌனமாக இருந்து தியானிக்கும் போது தேவன் எல்லா காரியங்களையும் பார்த்துக்கொள்கிறவராக இருக்கிறார். நாம் பிரயாசப்பட்டு நாம் முட்டி மோதி ஓடுகிற பொழுது நம்மளால் சில நேரத்தில் நாம் பெற்றுக்கொள்ள முடியாமல் போயிடுது. ஆண்டவரே நீரே நம்பிக்கை, நீரே என் நம்பிக்கை, ஆண்டவரே எல்லாவற்றிலும் நான் உண்மையே சார்ந்திருக்கிறேன் என்று சொல்லும் போது நம் உள்ளத்துக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் அருள் கொண்டு நமக்காக தேவனிடத்தில் பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார், வேண்டுதல் செய்கிறவராக இருக்கிறார். தேவன் எல்லாவற்றையும் நமக்கு நன்மையாகவே செய்கிறவராக இருக்கிறார். தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆமென். சங்கீதத்திலிருந்து நல்ல தியானத்தை கேட்டோம். நம் தலைகளை தாழ்த்தி நம் தேவனை நோக்கி பார்ப்போம். இந்த நேரத்தில் தேவன் தாமே
இந்த வாரத்தில் பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை நினைக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதித்து காத்து நடத்தும்படியாக நாம் ஒருமனப்பட்டவர்களாக நாம் தேவனிடத்தில் கேட்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பிறந்த நாளையும் திருமண நாளையும் நினைக்கிற பிள்ளைகளை நீர் பெயர் பெயராக ஆசீர்வதித்து நடத்தும் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் 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 ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, நீர் பெரியவர் ஆண்டவரே. அவர்களுடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை நீர் செய்தருளும் ஆண்டவரே. நமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அதே போல் இந்த கொரோனா வைரஸினுடைய சூழ்நிலை மாற வேண்டும். நிச்சயமாகவே தேவன் அதிசயத்தை செய்ய வேண்டும். ஜனங்கள் எல்லோரும் தேவன் பக்கமாக திரும்பவும் அது நிமித்தமாக இந்த வாதையை தேவன் தாமை நீக்கி போடும்படியாக, இந்த வைரஸை தேவன் நம்மைட்டு நீக்கி போடும்படியாக ஒருமனப்பட்டு நாம் தேவனிடத்தில் கேட்போம். அப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மனிதர்கள் ஒவ்வொருவரும் உம்மை நோக்கி பார்க்கவும், உம் பக்கமாக திரும்பி உமக்கு முக்கியத்துவம் கொடுக்கவும் நீர் கிருபை செய்யும் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, உமக்கு நன்றி உமக்கு நன்றி உமக்கு நன்றி உமக்கு நன்றி. அதே போல் பல இடங்களிலே நடக்கிறதான விபரீதங்கள் எல்லாவற்றையும் தேவன் தாமே பொறுப்பேற்று நேர்த்தியாக பாதுகாத்து நடத்தும்படியாக நாம் ஒருமனப்பட்டு நாம் தேவனிடத்தில் கேட்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, மை ஸ்தோத்திரிக்கிறோம் மை ஸ்தோத்திரிக்கிறோம் மை ஸ்தோத்திரிக்கிறோம் மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, உமக்கு நன்றி உமக்கு நன்றி உமக்கு நன்றி. அது மட்டுமல்ல, அநேக பிள்ளைகள் வியாதியினாலே பலவிதமான பலவீனத்தினாலே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்களையும் தேவன் தாமே விடுவிக்கும்படியாக, அவருடைய பலவீனங்களை மாற்றி தேவன் தாமே விடுதலை கட்டளையிடும்படியாக ஒருமனப்பட்டு நாம் தேவனிடத்தில் கேட்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, மை ஸ்தோத்திரிக்கிறோம் மை ஸ்தோத்திரிக்கிறோம் மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நீர்தாமே அவர்களுடைய ஆண்டவரே சூழ்நிலைகளை அறிந்து நீர் சுகத்தை கட்டளையிடும் ஆண்டவரே. அப்பா, உமக்கு நன்றி உமக்கு நன்றி உமக்கு நன்றி. நீர் யெகோவா ராஃபா, நீர் சுகமளிக்கிற தேவன் என்று சொல்லி நாங்கள் அறிந்திருக்கிறோம் அல்லவா ஆண்டவரே. அவர்களுக்கு சுகத்தை நீங்கள் கட்டளையிடுங்க ஆண்டவரே. அப்பா, உமக்கு நன்றி உமக்கு நன்றி உமக்கு நன்றி உமக்கு நன்றி உமக்கு நன்றி. அது மட்டுமல்ல, தொடர்ந்து நம்மை ஆளுகிறவர்களுக்கு தேவன் தாமே ஞானத்தை தந்து சரியான தீர்மானங்களை எடுத்து நம்மை வழிநடத்தத்தக்கதாக தேவன் கிருபை செய்யும்படியாக நம்மை ஆளுகிற ஒவ்வொருவருக்காக, மாநில அரசு மத்திய அரசு அதிகாரிகள் ஒவ்வொருவருக்காகவும் ஒருமனப்பட்டு நாம் தேவனிடத்தில் கேட்போம். அப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே. நீர்தாமே அவர்களுக்குரிய ஞானத்தையும் அறிவையும் தெளிவையும் தந்து நீங்கள் நடத்துங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அப்பா, உமக்கு நன்றி உமக்கு நன்றி உமக்கு நன்றி. இவைகளை மனதில் வைத்து அருமையான சகோதரி நான்சி ஜெபிக்கும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காம ஸ்தோத்திரிக்கிறோம், நச்சாம் துதிக்கிறோம். இந்த வாரத்திலையும் திருமண நாளையும் பிறந்த நாட்களையும் காணுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக வருகிறோம். தேவன் அந்த பிள்ளைகளை ஆசீர்வதித்து இந்த புதிய வருஷம் அவர்களுக்கு நன்மை நிறைந்ததாக மாற்றித்தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அது மட்டும் இல்லை கர்த்தாவே, இந்த நாட்களில் நாங்கள் அங்கே கூடி ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீ ஆசீர்வதிக்கணுமா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. சபை கூடுதலை கர்த்தா நீர் அந்த சூழ்நிலை எல்லாவற்றையும் மாற்றி மீண்டும் சபையில் வந்து ஆராதிக்கிறதுக்கான சூழ்நிலையை மாற்றி தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. அந்த நாட்களில் கொரோனா வைரஸ்னால் பாதிக்கப்பட்ட பிள்ளைகளுக்காக வருகிறோம். அந்த பிள்ளைகளுக்கு நல்ல சுகம் பலன் தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். இந்த வியாதி மீண்டும் பரவாதபடிக்கு என் தேவன் இதற்கு ஒரு முடிவை கட்டணுமா ஜெபிக்கிறோம். அது மட்டும் இல்லை, மற்ற வியாதிகளாலும் பலவீனங்களாலும் கஷ்டப்படுகிற பிள்ளைகளுக்கு என் தேவன் நல்ல சுகம் பலனை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். இந்த சபை விசுவாசிகள் ஒவ்வொருத்தரையும் நீ ஆஸ்வதிங்க. மீத நேரங்களை பொருட்படுத்தி எங்களோட நீ பேச வேண்டுமா ஜெபிக்கிறேன். மீட்பர் இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துக்கள். இந்த நாளிலே நாம் ஒன்று கூடி அவரை பாடி மகிமைப்படுத்தவும் சங்கீதத்தை தியானிக்கவும் தேவன் நமக்கு கிருபை செய்தார். தொடர்ந்து நம்மை ஆசீர்வதித்து நடத்தும்படியாக நாம் ஜெபத்தோடு காத்திருப்போம். தேவனுடைய செய்திக்கு நேராக நாம் கடந்து செல்லும் முன்பதாக, தேவனுடைய செய்திக்குள்ளாக செல்வதற்கு முன்பதாக நாம் இந்த வருடத்திற்கான வாக்குத்தத்தத்தை நாம் எல்லோருமாக சேர்ந்து செல்வோம். என்னுடைய பிரமாணங்களை அவர்களுடைய மனதிலே வைத்து அவருடைய இருதயங்களில் அவைகளை எழுதுவேன். நான் அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள். எபிரேயர் 8:10. இந்த மாதத்துக்கான வாக்குத்தத்தத்தையும் நாம் எடுத்துக்கொள்வோம். நீதிமொழிகள் 3:5 மற்றும் 6. நீதிமொழிகள் 3, 5, 6. உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள். அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார்.
அப்படியாகவே தேவன் நம்மை நடத்துவாராக. இந்த நாளோடு மார்ச் மாதத்தில் ஒரு வாரம், ஏப்ரல் மாதத்தில் 4 வாரங்கள், இது 3வது வாரம். அப்படியானால் 8 வாரங்களாக நாம் சபையில் கூடி ஆராதிக்க முடியாத சூழ்நிலையில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். தேவன் சீக்கிரத்தில் இந்த நிலையை மாற்றும்படியாக நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். நான் ஒவ்வொரு வாரமும் சொல்வது போல நேரத்தை சரியாக பயன்படுத்துவோம். நாம் நேரத்தை சரியாக பயன்படுத்த வேண்டியது மிகவும் அவசியமானதாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால் பிசாசு நம்மை வஞ்சித்து விடுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. எனவே என்ன செய்ய வேண்டும் ஆண்டவரே என்று சொல்லி கவனத்தோடு கூட நாம் கேட்டு அவருக்கு ஏற்ற காரியங்களை நாம் செய்ய வேண்டும். அது மட்டுமல்லாமல் மிக முக்கியமாக நாம் ஒருவருக்கொருவர் விசாரித்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். அப்படியானால் அவருடைய இரத்தத்தினாலே மீட்கப்பட்ட சகோதர சகோதரிகளாக நாம் இருக்கிறோம். எனவே நாம் ஒருவருக்கொருவர் அன்பை பகிர்ந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது இல்லையா? அநேகருக்கு, பெரும்பாலானவர்களுக்கு நமக்கு ஃபோன் கால் அன்லிமிட்டெட் ஃப்ரீ இல்லையா? ஆகவே தயக்கமில்லாமல் நாம் ஃபோன் செய்து பேசலாம், நாம் ஒருவருக்கொருவர் உற்சாகப்படுத்தலாம். நம்மால் கூடி வர முடியவில்லை, ஆனால் ஃபோன் மூலமாக நம்மால் நிச்சயமாக தொடர்பு கொள்ள முடியும். எனவே தயவு செய்து அந்த பழக்கத்தை நீங்கள் ஏற்படுத்தும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இதனாலும் நம் தேவனுடைய வார்த்தை தியானிப்பதற்கு முன்பதாக நம்ம எல்லோரும் சேர்ந்து செல்வோம். கர்த்தருடைய வார்த்தை என்னை ஆற்றுவதாக இருக்கிறது, கர்த்தருடைய வார்த்தை என்னை தேற்றுவதாக இருக்கிறது, கர்த்தருடைய வார்த்தை என்னை மாற்றுவதாக இருக்கிறது. அவருடைய வார்த்தை நம்மை ஆற்றி தேற்றி மாற்றுவதாக இருக்கிறது என்பதில் சந்தேகமில்லை. இந்த நாளிலே நாம் அவருடைய வசனத்தை தியானிப்போம். கடந்த 2 வாரங்களாக பரிசுத்த ஆவியை நிறைவு, அது மட்டுமல்ல பரிசுத்த ஆவியானவருடைய செயல்கள் என்ன, அவர் எப்படி நம்மில் செயல்படுகிறார் என்பதை குறித்தும் கடந்த 2 வாரங்களாக நாம் தியானித்தோம். இந்த நாளிலே நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். இயேசு நமக்கு முன்மாதிரியாக இருந்திருக்கிறார். இயேசு தேவனுடைய குமாரன் என்று சொல்லி நாம் அறிந்திருக்கிறோம். ஆனாலும் அவர் இந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுது ஒரு சராசரியான மனிதனுக்குரிய எல்லா இயல்புகளோடும் தான் அவர் வாழ்ந்தார். அப்படி வாழும் பொழுது ஏன் அவர் அப்படி வாழ்ந்தார் என்று சொன்னால், நாம் அவரை பின்பற்ற வேண்டும். ஒரு மனிதன் இந்த உலகத்திலே முற்றிலுமாக தேவனை பிரியப்படுத்துகிற வாழ்க்கையை வாழ முடியும் என்பதை இயேசு வாழ்ந்து காட்டினார். எனவே தான் நாம் எல்லாவற்றிற்கும் அவரை பின்பற்றுகிறவர்களாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அப்படியாகவே இந்த பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவு என்பது அவரை எப்படி நடத்தினது என்பதை நாம் தியானிக்கவிருக்கிறோம். இயேசுவனுடைய ஊழியத்திலே அல்லது இயேசுவனுடைய இந்த உலக வாழ்க்கையிலே பரிசுத்த ஆவியானவருடைய பங்கு எப்படியாக இருந்தது என்பதை நாம் தியானிக்கவிருக்கிறோம். அதற்கு மிக சிறந்த உதாரணமாக இயேசுவே சொல்லுகிறதான ஒரு காரியத்தை நாம் வாசிக்க கேட்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 18ஆம் வசனம் முதல் 21ஆம் வசனம் வரை நாம் வாசிப்போம். கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், குருடருக்கு பார்வையையும் பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிற இடத்தை அவர் கண்டு வாசித்து புஸ்தகத்தை சுருட்டி பணிவிடைக்காரரிடத்தில் கொடுத்து உட்கார்ந்தார். ஜெப ஆலயத்தில் உள்ள எல்லாருடைய கண்களும் அவர் மேல் நோக்கமாயிருந்தது. அப்பொழுது அவர் அவர்களோட பேச தொடங்கி, உங்கள் காதுகள் கேட்க இந்த வேத வாக்கியம் இன்றைய தினம் நிறைவேறிற்று என்றார். போதும். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே தான் எதற்காக வந்தேன் என்பதை
தெளிவாக சொல்லுகிறதான ஒரு வேத பகுதியாக இந்த வேத பகுதி காணப்படுகிறது. அவர் ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்திலிருந்து ஒரு பகுதியை அவர் வாசிக்கிறார். அதை வாசித்து அவர் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால் உங்கள் காதுகள் கேட்க இந்த வேத வாக்கியம் இன்றைய தினம் நிறைவேறிற்று என்றார். அப்படியானால் இயேசு இந்த உலகத்தில் வந்ததனுடைய நோக்கம் என்ன என்பதை அறிவிக்கிறார். அதே நேரத்தில் அந்த வார்த்தைகள் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கடந்த வாரங்களிலே நாம் தியானித்தோம். பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவு என்றால் என்ன என்பதை குறித்து தியானித்தோம். அது பரிசுத்த ஆவியானுடைய நிறைவு வரும் பொழுது அது எப்படிப்பட்ட விளைவுகளை ஏற்படுத்தும், அல்லது நான் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருக்கிறேன் என்பதற்கு அடையாளமாக என்னென்ன இருக்கிறது என்பதையும் குறித்து நாம் தியானித்தோம். அது மட்டுமல்ல, அவர் எனக்குள் இருக்கும் பொழுது எப்படிப்பட்ட கிரியைகள் வெளிப்படுகிறது என்பதை குறித்தும் தியானித்தோம். இங்கே என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த அபிஷேகம் என்கிறதான வார்த்தையை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். யூதர்களுடைய புரிதலின்படி 3 பேருக்கு தான் அபிஷேகம் செய்யப்படும். ஒன்று, ராஜாவாகும்படியாக அபிஷேகம் பண்ணப்படுவார்கள். 2, ஒரு ஆசாரியனாக நியமிக்கப்படும்படியாக அபிஷேகம் பண்ணப்படுவார்கள். 3ஆவதாக ஒரு தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ணப்படுவார்கள். அபிஷேகம் பண்ணப்படுவது என்பது எதற்காக என்று சொன்னால், இவர் இந்த குறிப்பிட்ட நோக்கத்திற்காக கர்த்தருக்கு என்று சொல்லி நியமிக்கப்படுகிறார் என்பதற்கு அடையாளமாகத்தான் அபிஷேகம் பண்ணப்படுகிறார்கள் என்று சொல்லி நாம் அறிந்திருக்கிறோம். பழைய ஏற்பாடில் வாசிக்கும் பொழுது நமக்கு தெரியும். ஆகவேதான் மேசியா அல்லது கிறிஸ்து என்று சொன்னாலே என்ன அர்த்தம் என்று சொன்னால், அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்று அர்த்தம். கிறிஸ்து என்றால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்று அர்த்தம். அதே நேரத்தில் நாம் இன்னொன்றையும் புரிந்து கொள்ள வேண்டும். பழைய ஏற்பாட்டிலே சவுலை ராஜாவாக ஆக்கும்படியாக சாமுவேல் அபிஷேகம் பண்ணுகிறான். அதே போல தாவீதையும் ராஜாவாக்கும்படியாக சாமுவேல் அபிஷேகம் பண்ணுகிறான் என்று சொல்லி பார்க்கிறோம். இப்படியாக ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்கென்று சொல்லி தேவனால் நியமிக்கப்பட்டவர் என்பதை உறுதிப்படுத்தும்படியாக அவர்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டார்கள். இங்கே நாமும் கூட நிறைய கேள்விப்பட்டிருக்கிறோம் இல்லையா? அபிஷேகம், நீ ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டாயா, நீ பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டாயா என்று சொல்லி பல விதங்களிலே நாம் கேட்டிருக்கிறோம். நிறைய நேரங்களிலே அதை குறித்த ஒரு தவறான புரிதல் தான் இருக்குதே தவிர, உண்மையாகவே அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? மேசியா என்று அர்த்தம், அல்லது கிறிஸ்து என்று அர்த்தம். அபிஷேகம் பண்ணப்பட்டவர், இது வேற எந்த அர்த்தமுமே கிடையாது. மேசியா என்பதற்கு அர்த்தம் அபிஷேகம் பண்ணப்பட்டவர், கிறிஸ்து என்பதற்கு அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்று சொல்லி அர்த்தம். அப்படியானால் நான் அபிஷேகம் பண்ணப்பட்டு விட்டேன், ஆவியினால் அபிஷேகம் பண்ணப்பட்டு விட்டேன் என்று சொன்னால் அது என்னவென்பதை தெளிவாக நாம் சற்று புரிந்து கொள்ள வேண்டும். இங்கே இயேசு சொல்லுகிறார். முதலாவதாக, அது மட்டுமல்ல, இன்னும் ஒரு சில வசனங்களை வாசிக்கும்படியாக விரும்புகிறேன். இந்த 4வது அதிகாரத்தை நாம் கவனித்து பார்த்தோம் என்று சொன்னால் பரிசுத்த ஆவி குறித்து அதிகமாக சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். முதல் வசனத்தை வாசியுங்கள். இயேசு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவராய் யோர்தானை விட்டு திரும்பி ஆவியானவராலே வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டு. போதும். பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவராய் யோர்தானை விட்டு திரும்ப ஆவியானவராலே வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 14ஆம் வசனத்தையும் வாசியுங்கள். பின்பு இயேசு
ஆவியானவருடைய பலத்தினாலே கலிலேயாவுக்கு திரும்பி போனார். அவருடைய கீர்த்தி சுற்றிலும் இருக்கிற தேசமெங்கும் பரம்பிற்று. இந்த 4ஆம் அதிகாரத்தில் பரிசுத்த ஆவியானவரை குறித்து அடிக்கடி சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். அந்த நிலையில்தான் நாம் இதை புரிந்து கொள்ள வேண்டும். இங்கே இயேசு ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்தினுடைய 61ஆம் அதிகாரத்தின் முதல் 2 வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிற அந்த வசனங்களை தான் அவர் வாசிக்கிறார். அப்படி வாசிக்கும் பொழுது மிகவும் அருமையான காரியங்களை சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன் அபிஷேகம் பண்ணுகிறாரா? முதலாவதாக நாம் பார்ப்போம், கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். அப்போ என்ன நடக்கிறது? தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். அப்போ பரிசுத்த ஆவியானவருடைய வேலை எப்படியாக இருக்கிறது என்று சொன்னால், அல்லது பரிசுத்த ஆவியினால் நாம் அபிஷேகம் பண்ணப்படும் பொழுது என்ன நடக்கிறது என்று சொன்னால், தரித்திரருக்கு சுவிசேஷம். தரித்திரருக்கு சுவிசேஷம்னா என்ன? நாம் கொஞ்சம் ஆழமாக தியானிக்கவிருக்கிறோம். நன்றாக கவனித்து பாருங்க. முதலாவது, சுவிசேஷம் என்றால் என்ன? நற்செய்தி, வேற எதுவுமே இல்லைங்க. நிறைய நேரத்தில் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைகளுக்கு நம்மளாவே ஏதோ ஒரு அர்த்தத்தை அனுமானித்து வைத்துக்கொண்டு அதையே நினச்சி கொண்டே இருப்போம். நன்றாக கவனித்து பார்த்தோம் என்று சொன்னால், சுவிசேஷம் என்றால் என்ன? நற்செய்தி, நல்ல செய்தி. இவ்வளவுதான் இதனுடைய அர்த்தம். தரித்திரருக்கு நற்செய்தி. ஒரு செய்தி எப்படி நற்செய்தியாகவோ துர்ச்செய்தியாகவோ ஆகும்? கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். நாம் ஒருவேளை இப்போ நாம் நினைத்துக்கொள்வோம், இந்த ஏரியாவினுடைய எம்எல்ஏ இப்போ பஸ் ஸ்டாப் கிட்ட ஒரு மீட்டிங் நடக்க போகுது, அங்கே வரப்போகிறார் அப்படின்னு சொன்னால் அது நல்ல செய்தியாக இருக்க முடியுமா, துர்ச்செய்தியாக இருக்க முடியுமா? கொஞ்சம் யோசித்து பார்த்தேன்னு சொன்னால் எனக்கு அது செய்தி தான். ஏன்னா அவர் அங்கே வாட்டுக்கு மீட்டிங்க்கு வந்துட்டு போக போகிறார், அவ்வளோதான். அதுக்கு மேலே நல்ல செய்தியாகவும் இருக்க முடியாது, கெட்ட செய்தியாகவும் இருக்க முடியாது. ஒருவேளை இப்படி வைத்துக்கொள்வோம், அங்கே மீட்டிங் நடக்குது, எம்எல்ஏ வரப்போகிறார், அதனால் இந்த ரோடு முழுவதும் அடைக்கப்படுகிறது, யாரும் அந்த வழியாக போக முடியாது. அப்படி சொல்லும் பொழுது ஒருவேளை எனக்கு கெட்ட செய்தியாக ஆகலாம். ஏன்னா நான் வெளியே போக வேண்டியிருக்கும், என்னால் போக முடியாது என்பதனால, இல்லையா? அல்லது இப்படி யோசித்து பாருங்க, அங்கே ஒரு மீட்டிங் நடக்குது, அதுக்கு எம்எல்ஏ வருகிறார், இந்த பகுதியில் இருக்கிற எல்லாருக்குமே ஆளுக்கு 20,000 ரூபா கொடுக்க போகிறார் அப்படின்னு சொன்னால் அது என்னது? அது நல்ல செய்தி. அப்படியானால் ஒரு செய்தி நல்ல செய்தியாகவோ அல்லது துர்ச்செய்தியாகவோ இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஏதோ ஒரு வகையிலே நான் தொடர்புடையவதாக இது இருக்க வேண்டும். எனக்கு தொடர்புடையதாக இருக்கும் பொழுதுதான் அது நல்ல செய்தியாகவோ அல்லது துர்ச்செய்தியாகவோ மாறும். இப்பொழுது இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், தரித்திரருக்கு நல்ல செய்தி, சுவிசேஷம். தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கும்படி. தரித்திரருக்கு சுவிசேஷம் என்னவாக இருக்கும்? தரித்திரர் என்றால் யார்? தரித்திரர் என்றால் ஒன்றுமில்லாதவர்கள், இல்லையா? உடனே ஒரு சிலர் சொல்லுவாங்க, இது வந்து ஆவிக்குரிய அர்த்தத்தில் தரித்திரம் அப்படின்னு சொல்லி. அப்படிலாம் இல்லை, மிகவும் நேரடியாக சொல்லப்பட்டிருக்கிறது. தரித்திரருக்கு சுவிசேஷம். தரித்திரருக்கு எப்படிங்க சுவிசேஷம்? ஒரு தரித்திரத்தில் இருக்கிறான் ஒருத்தன், வாழவே வழி இல்லாமல், பிழைக்க வழி இல்லாமல், சம்பாத்தியம் இல்லாமல் ஒருத்தன் இருக்கிறான் என்று சொன்னால் அவனுக்கு எது நற்செய்தியாக இருக்கும்? எது சுவிசேஷமாக இருக்கும்? நன்றாக கவனித்து பாருங்கள். நீங்களே உங்களோட மனசில் அதுக்கான விடையை சொல்லிக்கொள்ளுங்க. ஒருத்தன் சாப்பிடக்கூட வழி இல்லாமல் அங்கே கிடக்கிறான், வீட்டில் ஒன்றுமே இல்லை. அந்த சூழ்நிலையில் அவனுக்கு எது நல்ல செய்தியாக இருக்கும்? எதுங்க நல்ல செய்தியாக இருக்கும்? அவனுக்கு நல்ல உணவு கிடைக்குது, கொஞ்சம்
பணம் கிடைக்குது என்பது அவனுக்கு நல்ல செய்தியாக இருக்கும். அப்படியானால் இயேசு இதற்காகவா வந்தார்? நல்லா யோசித்து பார்க்கணும். இது எப்படி சாத்தியமாகிறது என்று சொன்னால், நாம் தேவனுடைய ராஜ்யத்திற்கு உட்பட்டவர்களாக மாறும் பொழுது, பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டவர்களாக, பரிசுத்த ஆவியினால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களாக நான் மாறும் பொழுது எனக்குள்ள என்ன நடக்குது தெரியுமா? ஒருவன் தரித்திரத்தில் இருக்கிறத பார்த்துட்டு என்னால் சும்மா இருக்க முடியாது. ஒருவன் தரித்திரத்தில் இருக்கிறான் என்று சொன்னால் அதை பார்த்துவிட்டு அமைதியாக என்னால் இருக்க முடியாது. பகிர்ந்து அளித்தல் என்கிறதான உணர்வு எனக்குள்ளாக ஏற்படும். நான் ஆவியிலே அபிஷேகம் பண்ணப்பட்டவனாக இருக்கும் பொழுது என்ன நடக்கிறது என்று சொன்னால், நான் தரித்திரருக்கு உதவி செய்கிறவனாக இருப்பேன். நல்லா யோசித்து பாருங்க. இதை குறித்து நான் தியானிக்கும் பொழுது வேதத்தில் எவ்வளவு எவ்வளவு வசனங்கள் நாம் பகிர்ந்து அளிப்பதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை குறித்து நான் மிகவும் வியந்தேன். ஆனால் அதை குறித்தெல்லாம் நாம் அதை சுவிசேஷமாகவே பிரசங்கிக்கிறதே கிடையாது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். நாம் சுவிசேஷம் என்று சொல்லி எதை பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறோம்? சொல்லலாம், ஐயா நீங்கள் ஆவிக்குரிய அந்த காரியத்தை தானே நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும். அதை தான் நான் ஃபோக்கஸ் பண்ணுகிறேன். என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, நான் அபிஷேகம் பண்ணப்பட்டவனாக இருக்கும் பொழுது ஒருவன் தரித்திரத்தில் இருந்தால் அதை பார்த்து விட்டு என்னால் சும்மா இருக்க முடியாது. நான் பகிர்ந்து அளிக்க ஆரம்பித்து விடுவேன். இந்த நாட்களில் நாம் பார்க்கிறோம், எத்தனையோ பேர் வீட்டு வாடகை கொடுக்க முடியல, வேலை இல்லை, இன்னும் ஃபீஸ் கட்ட வேண்டியது இருக்குது, ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது என்று சொல்லி அங்கலாய்த்தவர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். நாம் என்ன செய்ய முடியும்? என்னால் என்ன செய்ய முடியுமோ, அதாவது நான் ஒருவேளை மாத சம்பளம் வாங்குறவனாக இருந்தால் ஒருவேளை எனக்கு சம்பளம் வந்திருக்கும், அதை வைத்து அங்கே தரித்திரத்தில் இருக்கிறவர்களுக்கு நான் சுவிசேஷத்தை அறிவிக்க முடியும். என்ன சுவிசேஷத்தை? கவலைப்படாதீங்க, இந்தாங்க கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார், உங்களுக்கும் கொடுக்கிறார், இந்தாங்க. இல்லை வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கலாம். இல்லை நம்ம வீட்டில் பெரிய வேலையே இல்லைன்னா கூட வேலை தெரிஞ்சவங்களை கொஞ்சம் வாங்க இந்த வேலையை செய்யுங்க என்று சொல்லி அவர்களுக்கு உற்சாகமாக நாம் கொடுக்கலாம். இப்படி எந்தெந்த விதத்தில் எனக்குரியதை நான் பகிர்ந்து கொடுக்க முடியுமோ அந்த விதத்தில் நான் பகிர்ந்து கொடுக்கும் பொழுது, உண்மையான தேவனுடைய ராஜ்யத்தை நான் பறைசாற்றுகிறவனாக இருக்கும் பொழுது தான் என்ன நடக்குது தெரியுமா? தரித்திரனுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது. வாசிங்கள், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம் முதல் 40ஆம் வசனம் வரை. பசியாயிருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள். தாகமாயிருந்தேன், என் தாகத்தை தீர்த்தீர்கள். அந்நியனாயிருந்தேன், என்னை சேர்த்து கொண்டீர்கள். வஸ்திரமில்லாதவனாயிருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள். வியாதியாயிருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீர்கள். காவலில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள் என்பார். அப்பொழுது நீதிமான்கள் அவருக்கு பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, நாங்கள் எப்பொழுது உம்மை பசியுள்ளவராக கண்டு உமக்கு போஜனம் கொடுத்தோம்? எப்பொழுது உம்மை தாகமுள்ளவர்களாக கண்டு உம்முடைய தாகத்தை தீர்த்தோம்? எப்பொழுது உம்மை அந்நியராக கண்டு உம்மை சேர்த்து கொண்டோம்? எப்பொழுது உம்மை வஸ்திரம் இல்லாதவராக கண்டு உமக்கு வஸ்திரம் கொடுத்தோம்? எப்பொழுது உம்மை வியாதி உள்ளவராகவும் காவலில் இருக்கிறவராகவும் கண்டு உம்மிடத்தில் வந்தோம் என்பார்கள். அதற்கு ராஜா பிரதியுத்தரமாக, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்பார். போதும். இப்போ புரிகிறதா இது எப்படி ஒரு ஆவிக்குரிய விஷயமாக மாறுகிறது என்று சொல்லி? இயேசு என்னிடத்தில் கேட்பார், சொல்லுவார், நான் இதுதான் செஞ்சிருந்தேன்னு சொன்னா, நான் பசியா இருந்தேன், எனக்கு ஆகாரம் கொடுத்தாய். அப்போ அது ஆவிக்குரிய காரியம் தானே. நான் துணி இல்லாமல் இருந்தேன், எனக்கு உடுத்த நீ கொடுத்தாய். நான் என்ன கஷ்டங்களை பட்டுக்கொண்டேன், வியாதி உள்ளவனா இருந்தேன், நீ என்னை பார்க்க வந்தீங்க. வியாதி உள்ளவங்களை பார்க்க போகிறதே என்னதுங்க? ஆவிக்குரிய காரியம். நீ ஆவியின் அபிஷேகத்தை பெற்றவளாக இருந்தாய் என்று சொன்னால் இதை கண்டிப்பாக செய்வாய், இல்லைன்னா செய்ய மாட்டீங்க. கொஞ்சம் யோசித்து பாருங்க. உங்களுக்குள்ள அந்த பாரம் வருதா?
உங்களுக்குள்ள அந்த பாரம் வருகிறதா? ஐயோ இவங்க கஷ்டப்படுறாங்களே, ஐயோ இவர்களுக்கு ஏதாவது நம்மளால் செய்ய முடியுமா என்கிறதான பாரம் வரவில்லை என்று சொன்னால் நீங்கள் இன்னும் அபிஷேகம் பண்ணப்படவில்லை என்று சொல்லி அர்த்தம். இன்னொரு வசனத்தை வாசிங்கள். யாக்கோபின் புஸ்தகம் நிருபம் 2ஆம் அதிகாரம் 15-16. ஒரு சகோதரனாவது சகோதரியாவது வஸ்திரம் இல்லாமலும் அனுதின ஆகாரம் இல்லாமலும் இருக்கும்போது உங்களில் ஒருவன் அவர்களை நோக்கி, நீங்கள் சமாதானத்தோടെ போங்கள், குளிர் காய்ந்து பசியாருங்கள் என்று சொல்லியும் சரீரத்திற்கு வேண்டியவைகளை அவர்களுக்கு கொடாவிட்டால் பிரயோஜனம் என்ன? சரீரத்திற்கு வேண்டியவைகளை அவர்களுக்கு கொடாவிட்டால் பிரயோஜனம் என்ன? நன்றாக புரிந்து கொள்ளுங்க, எது ஆவிக்குரிய விஷயம் என்று சொல்லி. நான் ஆவியின் அபிஷேகத்தை பெற்றவனாக இருப்பேன் என்று சொன்னால் நான் என்ன செய்வேன்? சகோதரனாவது சகோதரியாவது வஸ்திரம் இல்லாமலும் அனுதின ஆகாரம் இல்லாமல் இருக்கும் பொழுது உங்களில் ஒருவன் அவர்களை நோக்கி, நீங்கள் சமாதானத்தோடே போங்கள், குளிர் காய்ந்து பசியாருங்கள் என்று சொல்லியும் சரீரத்திற்கு வேண்டியவைகளை இல்லை. நிறைய நேரத்தில் சொல்றதை கேட்டுக்கோம், கவலைப்படாதீங்க பிரதர், நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? வேற ஒன்றும் நான் செய்ய போகிறதில்லைன்னு அர்த்தம். ஏன்னா இவங்க ரொம்ப ஆவிக்குரியவங்க. என்கிட்ட 2 ரூபாய் இருக்கிறதுன்னு சொன்னால் அவ்வளவு கஷ்டத்தை நான் பார்க்கும் பொழுது 1 ரூபாய் எடுத்து நான் கொடுக்கவில்லை என்று சொன்னால் நான் அபிஷேகம் பண்ணப்படவில்லை. நான் உண்மையாகவே அபிஷேகம் பண்ணப்பட்டவனாக இருப்பேன் என்று சொன்னால் நான் என்ன செய்வேன் தெரியுமா? என்கிட்ட 2 ரூபாய் இருந்தால் அதில் 1 ரூபாய் எடுத்து நான் கொடுப்பேன். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இல்லை என்று சொன்னால் நான் அபிஷேகம் பண்ணப்படாதவனாக இருப்பேன். இன்னொரு வசனத்தை வாசிங்கள். 1 யோவான் 3ஆவது அதிகாரம் 16, 17, 18. அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளிகளாய் இருக்கிறோம். ஒருவன் இவ்வுலக ஆஸ்தி உடையவனாயிருந்து தன் சகோதரனுக்கு குறைச்சல் உண்டென்று கண்டு தன் இருதயத்தை அவனுக்கு அடைத்துக் கொண்டால் அவனுக்குள் தேவ அன்பு நிலை கொள்ளுகிறது எப்படி? அடுத்தது, என் பிள்ளைகளே, வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிரியையினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவோம். வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல. நிறைய பேர் நல்ல வசனங்களை எடுத்து சொல்லுவாங்க, கர்த்தர் உன்னோடு கூட இருப்பார், உன்னை ஆசீர்வதிப்பார். ஆனால் 5 பைசா பாக்கெட்ல இருந்து வெளியே வராது இல்லையா? அது பிரயோஜனம் இல்லை, அது ஆவிக்குரிய அனுபவம் இல்லை. ஆவியின் அபிஷேகம் இன்னும் பெறவில்லை. நீ ஆவியின் அபிஷேகம் பெற்றவனாக இருப்பாய் என்று சொன்னால் உன்னால் இருக்கிறத எடுத்து கொடுக்காம இருக்க முடியும். எத்தனை வசனங்கள் பாருங்க. நான் பாதி வசனத்தை கூட எடுக்கல, இந்த பகிர்ந்து அளித்தலை குறித்ததான. அது ஆவிக்குரிய ஒரு காரியம், அது அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களால் செய்யக்கூடிய ஒரு காரியம் என்பதை நிரூபிப்பதற்கு எத்தனை வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னொரு வசனத்தை வாசிங்கள். நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரம் 9வது வசனம். கருணை கண்ணன் ஆசீர்வதிக்கப்படுவான். அவன் தன் ஆகாரத்தில் தரித்திரனுக்கு கொடுக்கிறான். அவன் தன் ஆகாரத்தில் தரித்திரருக்கு கொடுக்கிறான். ஏதோ மிச்சம் இது இருக்குதுங்க எடுத்து கொடுக்கிறான் என்பது அல்ல, தன்னோட ஆகாரத்திலிருந்து தரித்திரனுக்கு கொடுக்கிறான். அவன் கருணை கண்ணன், அவன் ஆசீர்வதிக்கப்படுவான். இன்னொரு வசனத்தை வாசிங்கள். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 28வது வசனம். திருடுகிறவன் இனி திருடாமல் குறைச்சல் உள்ளவனுக்கு கொடுக்கத்தக்கதாக தனக்கு உண்டாயிருக்கும்படி தன் கைகளினால் நலமான வேலை செய்து பிரயாசப்பட கடவன். ஒருத்தன் எதற்காக வேலை செய்யணும் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறாரு, குறைச்சல் உள்ளவனுக்கு கொடுக்கத்தக்கதாக, இல்லாதவங்களுக்கு கொடுக்கிறதுக்காகவே நான் உழைச்சி சம்பாதிக்கிறேன்னா. நான் வேலை என்னங்க, என் குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கு தானே நான் வேலை செஞ்சு சம்பாதிக்கிறேன். அபிஷேகம் பண்ணப்பட்டவன் கொஞ்சம் மாறி இருப்பான். மற்ற எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, நான் சம்பாதிக்கிறேங்க என் குடும்பத்தை காப்பாற்றுறேங்கன்னு தான் என்ன சொல்லுவான். ஆனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் என்ன தெரியுமா செய்வான்? நான் சம்பாதிக்கிறேன் எதுக்காக தெரியுமா? இல்லாதவங்களுக்கு கொடுக்கறதுக்காக. ஹல்லேலூயா. நன்றாக புரிந்து கொள்ளுங்க, அபிஷேகம் பண்ணப்பட்டவன் எப்பொழுதுமே
மற்றவர்களுக்கு என்ன செய்யலாம், நான் எப்படி மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கலாம் என்பதை அவன் பார்த்து கொண்டே இருப்பான். இப்போ சொல்லுங்க, இது தரித்திரருக்கு சுவிசேஷமா இல்லையா? தரித்திரருக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது என்று சொன்னால் இதுதான். ஏனென்று சொன்னால் இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவரை எனக்குள் அனுப்பப்பட போகிறார் என்பது எவ்வளவு பெரிய சுவிசேஷம், எவ்வளவு பெரிய நற்செய்தி. ஏனென்று சொன்னால் தரித்திரருக்கு அது நற்செய்தியாக மாறுகிறது. தன்னை குறித்து மட்டும் யோசித்துக் கொண்டிருக்கிற சுயநலவாதிகளாக இருக்கிறவர்களை அபிஷேகம் பண்ணப்படும் பொழுது அவர்கள் மற்றவர்களுடைய ஆசீர்வாதங்களுக்காக உழைக்க ஆரம்பிக்கிறாங்க. எனவே முதலாவது காரியம், கர்த்தருடைய ஆவி என்மேல் இருக்கிறது என்று சொல்லிவிட்டு அவர் சொன்னது என்னது? தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். அடுத்தபடியாக இன்னும் ஒரு காரியத்தை தான் பார்க்க முடியும், மற்ற காரியங்களை நாம் அடுத்த வாரத்தில் தியானிக்கலாம். இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும். இருதயம் நறுங்குண்டவர்களை, அப்படின்னா என்னங்க? இருதயம் நறுங்குண்டவர்களை என்ன? பரிசுத்த ஆவி என் மேல் இருக்கும் பொழுது இதை நான் செய்வேன். என்ன செய்வேன்? இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்க. அப்படியானால் இருதயத்திலே காயப்பட்டவர்கள், இருதயத்தில் காயப்பட்டவர்களை குணமாக்குகிறதான ஒரு மிகப்பெரிய வரம் எனக்கு கொடுக்கப்படுகிறது பரிசுத்த ஆவியினாலே. இன்றைக்கு எல்லாருக்கும் எப்படி தோணுதுன்னா, குணமாக்கும் வரம் எனக்கு அப்படின்னா என்னது? அப்படி கால் இல்லாதவனுக்கு நான் தொட்ட உடனே கால் வளர்ந்துடுது, கேன்சர் கட்டி உடஞ்சி அப்படியே இதுதான் குணமாக்கும் வரம் என்று சொல்லி நினைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உண்மை என்ன தெரியுமா? இருதயம் நறுங்குண்டவர்களுக்கு குணமாக்குகிறது. அதாவது இருதயம் அடிக்கப்பட்டவர்களுக்கு, இருதயம் காயப்படுத்தப்பட்டவர்களுக்கு. என்னுடைய இருதயம் காயப்பட்டதாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் எல்லாம் நடந்திருக்கணும். என்னை சுற்றி பல விதமான ஒடுக்குமுறைகள் எனக்கு எதிராக ஏற்பட்டிருக்கணும். நன்றாக கவனித்து பாருங்க. நம்முடைய தேசத்தில் இருக்கிறதான மிகப்பெரிய ஒரு இழுக்கு, ஜாதி என்கிறதான ஒரு இழுக்கு. இந்த ஜாதி என்கிறதான பிசாசு கிறிஸ்தவத்துக்குள்ளேயும் இருக்குது. ஆனால் உண்மையாகவே அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்குள்ள இருக்காது. ஏன்னா அப்படி காயப்பட்டவர்களை, அதாவது நீ கீழ் சாதி என்று சொல்லி இத்தனை வருடங்களாக இழிவுபடுத்தி 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 அவர்களை நோகடித்து அவருடைய இருதயங்களை நறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களாக மாற்றின அந்த சூழ்நிலையில் ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட என்னவத்தனமா செய்வான்? அவருடைய இருதயம் குணமாகும்படியாக. அப்படின்னா என்னங்க? நான் என்ன செய்ய முடியும்? அது மட்டுமில்லை, இந்த உலகத்தில் நாம் பார்க்கிறோம் பெண் அடிமைத்தனம் நம்முடைய தேசத்திலே எப்படி இருந்தது என்று சொல்லி நமக்கு தெரியும். கணவன் மரித்து விட்டால் மனைவி உடன்கட்டை ஏற வேண்டும். அதே போல நம்முடைய பழைய ஏற்பாட்டு காலங்களிலும் பார்க்கிறோம், பெண்கள் ஒரு சொத்தாக தான் பார்க்கப்பட்டார்கள். இத்தனை மனைவிகள், இத்தனை ஆடு மாடுகள், இத்தனை ஒட்டகங்கள் என்று சொல்லி தங்களுடைய சொத்து கணக்குகளை சொல்வதாகத்தான் மனைவிமார்களை சொல்லிக் கொண்டிருந்தார்கள். எவ்வளவு பெரிய அடிமைத்தனம்! இன்றைக்கும் பல இடங்களிலே இது நிமித்தமாக அடிமைத்தனம் ஏற்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. ஒருவன் பிறப்பினாலே கீழ் சாதி என்று சொல்லி அவனை நான் பார்த்து அவனை ஏளனமாக நான் பார்க்கிறேன் என்று சொன்னால் அவனுடைய இருதயத்தை நான் காயப்படுத்தி கொண்டிருக்கிறேன். ஆனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவனுடைய வேலை என்ன தெரியுமா? அந்த எந்த வேறுபாடும் பார்க்காம அவனை கட்டி அணைத்துக் கொள்வது, அவனை கட்டி அணைத்துக் கொள்வது. நீ என்னை சேர்ந்தவன், நீ என்னோடு கூட இருக்க வேண்டியவன் என்று சொல்லி அவனை எல்லா நிலைகளிலும் அவனை உயர்த்தி வைப்பது தான் அவனுடைய இருதயத்திற்கு குணப்படுத்தும். இன்றைக்கு கிறிஸ்தவத்திற்குள்ளாகவே அல்லது அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் என்று தங்களை அழைத்துக் கொள்கிறவர்களுக்குள்ளாகவே ஜாதி வெறி இருக்கிறது. அப்படியாக ஜாதி வெறி உங்களுக்குள் இருக்கும் என்று சொன்னால் உங்களுக்கு பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் இல்லை, அசுத்த ஆவியின் அபிஷேகம் தான் இருக்குது. அசுத்த ஆவியின் அபிஷேகம் இருக்கும் பொழுது தான் என்ன இருக்கும்? ஜாதி வெறி இருக்கும்.
ஏன்னா பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் இருக்கும் பொழுது அங்கே இருதயத்தை என்ன பண்ணும்? குணப்படுத்தும். ஆனால் அசுத்த ஆவியின் அபிஷேகம் இருந்தாதான் காயப்படுத்தும். நீ கீழ் சாதி, நீ ஒன்றுத்துக்கும் உதவாதவன், நீ கீழான வேலைகளை செய்கிறவன் என்று சொல்லி தாழ்த்தி பேசுகிறதான ஒருவன் அசுத்த ஆவியினால் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறான் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஒருவன் பரிசுத்த ஆவியினால் அபிஷேகம் பண்ணப்பட்டவனாக இருந்தால் யாராக இருந்தாலும் அணைத்துக் கொள்வான். அணைத்து கொண்டு அவனை தேற்றுவான். அவனுடைய இருதயத்தை ஆற்றுவான். காயங்களை ஆற்றுகிறதான ஒரு வரம் நமக்கு கொடுக்கப்பட்டதாக இருக்கிறது. ஒரு சம்பவத்தை வாசிப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 19ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து 6ஆம் வசனம் வரை நம்ம எல்லோருக்கும் தெரிந்ததான ஒரு சம்பவம் தான். அவர் போகும் வழியில் முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறினான். இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகேயுவே, நீ சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். அவன் சீக்கிரமாய் இறங்கி சந்தோஷத்தோட அவரை அழைத்து கொண்டு போனான். போதும். இங்கே பார்க்கிறோம், இந்த சகேயு என்பவன் அவன் ஒரு ஆயக்காரன். ஆயக்காரன் என்றால் என்ன தெரியுமா? அந்த சமுதாயத்திலே அவன் மிகவும் தாழ்வாக பார்க்கப்பட்டவன். பொதுவாக ஆயக்காரர்களுடைய வேலை என்னவென்று சொன்னால், மக்களிடத்திலிருந்து வரி பணத்தை வசூலித்து அரசாங்கத்திட்ட கொடுப்பது. யூதர்களுடைய நம்பிக்கை என்னவென்று சொன்னால், நம்முடைய வரி பணத்தை நம்ம யாருக்கு தான் செலுத்தணும்? ஒரு யூத ராஜாவுக்கு தான் செலுத்தணும். அங்கே இருக்கிறது ரோம ஆட்சி. அந்த ரோம ஆட்சியாளர்களுக்கு நான் செலுத்தக்கூடாது என்பது அவருடைய நிலையாக இருந்தது. ஆனால் இந்த ஆயக்காரர்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால், அவர்களுக்கு அரசாங்கத்தினுடைய பின்புலம் இருக்கிறபடினாலே அவர்கள் மற்றவர்களிடத்தில் அதிகமாக வரி பணத்தை வசூலித்து அரசாங்கத்திடத்தில் கொடுக்க வேண்டியதை கொடுப்பார்கள். இதனால் ஆயக்காரர்கள் எல்லோருமே கீழாக பார்க்கப்பட்டார்கள். அது மட்டுமல்ல, ஏனென்று சொன்னால் அவர்கள் தேவனுக்கு விரோதமாக செயல்படுகிறார்கள் என்று சொல்லி நினைத்து. அது மட்டுமல்ல, இவன் குள்ளமானவனாக வர இருக்கிறான். அப்போ இன்னும் நன்றாக கவனிக்கணும். பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஏதாவது ஒரு குறைபாடு வந்துருச்சுன்னா அது தேவனுடைய சாபம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. இன்னைக்கு கூட நிறைய பேர் சொல்றாங்க, கொரோனா என்னது? தேவனுடைய சாபம். எதுவாக இருந்தாலும் உடனே அவருடைய சாபம்னு சொல்லிட வேண்டியது. அப்படியாகத்தான் அவன் குள்ளனாக இருக்கிறபடினா இது தேவனுடைய சாபம் என்று சொல்லி அவனை மட்டுப்படுத்தி வைத்திருந்தார்கள். அவனை சீண்டுவதற்கு கூட ஆள் இல்லை. ஆனால் அவன் இயேசுவை கேள்விப்பட்டிருக்கிறான். ஆகவே என்ன செய்கிறான்? காட்டத்தி மரத்து மேலே ஏறி அவர் எப்படிப்பட்டவரோ என்று பார்க்கும்படியாக அவன் போய் பார்க்கிறான். இயேசு என்ன தெரியுமா செய்தார்? அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து, அவர் வேற ஒன்றுமே செய்யலை, அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகேயுவே, நீ சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். அவன் சீக்கிரமாய் இறங்கி சந்தோஷத்தோடு அவரை அழைத்து கொண்டு போனான். அதன் பிறகு நடந்ததெல்லாம் நமக்கு தெரியும். எவ்வளோ பெரிய மனமாற்றத்தை அவனுக்கு அது ஏற்படுத்தினது என்று சொல்லி நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இன்றைக்கு அநேகர் மனமாற்றம் அடையாமல் இருப்பதற்கு காரணம் யார் தெரியுமா? நாம தான். ஏனென்று சொன்னால் நாம் அவர்களை ஏற்றுக்கொள்வதே இல்லை, அவர்களை ஏறெடுத்து கூட பார்ப்பதில்லை. அந்த சகேயு என்பவனை யாருமே பார்க்க கூட துணியவில்லை. ஆனால் இயேசு அண்ணாந்து பார்த்து, சகேயுவே, இறங்கி வா, இன்றைக்கு நான் உன்னுடைய வீட்டில் தங்க வேண்டும் என்று சொன்னார். அந்த அக்செப்டன்ஸ், என்னை ஏற்றுக்கொள்வதற்கு ஒருவர் இருக்கிறாரே, இதுதாங்க காயத்தை மாற்றும். இதுதாங்க இருதயத்தின் காயத்தை ஆற்றும். இன்றைக்கு நம்ம எங்கேயோ எத்தனையோ இடங்களுக்கு போகிறோம், வருகிறோம், யாருக்கிட்டையும் மூஞ்சி கொடுத்து பேசுவதில்லை. அல்லது ஒரு கீழான வேலை செய்கிறவர், ஒருவேளை நம்முடைய அந்தஸ்தில் குறைவானவர்களாக இருக்கலாம், இல்லை நான் ஒரு மேனேஜராக இருக்கலாம், ஒரு பியூன் இருக்கிறார், அவனை கண்டுக்கிறது கூட கிடையாது. அவன் போகும்போது வரும்போதும் வணக்கம் சார்னு சொல்லுவான். ஆனால் இவர் கண்டுக்காமல் அப்படியே போவார். இவை எல்லாமே அவனுடைய இருதயத்தை காயப்படுத்துகிறதாக இருக்கிறது. ஆனால் கொஞ்சம் ஹலோ ஃப்ரெண்ட் எப்படி இருக்கிறீங்க கேட்டு பாருங்களேன், எவ்வளோ சந்தோஷப்படுவாங்க தெரியுமா? சாதாரணமாக நம் விசாரிக்கிறதான விசாரிப்பு, எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா, பெருசாக ஒன்றும் கேட்க வேண்டாம்.
இன்னைக்கு நீங்கள் போட்டிருக்கிற ஷர்ட் நல்லா இருக்குதே. ஏதோ ஒரு வகையில் அவர்களோடு நீங்கள் தொடர்பு படுத்தி பேசும்பொழுது, அவர்களை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறீங்க என்பதை காட்டும் பொழுது அவருடைய இருதயத்தினுடைய காயங்கள் ஆற்றப்படுகிறது. இன்றைக்கு சமுதாயத்தில் இருக்கிறதான சாதி வேறுபாடாக இருந்தாலும் சரி, அல்லது பெண் அடிமைத்தனமாக இருந்தாலும் சரி, அல்லது சமுதாய ஏற்றத்தாழ்வுகள், இல்லைண்ணா எனக்கு பணம் நிறையா இருக்குது, எனக்கு அந்தஸ்து இருக்குது என்று சொல்லி எத்தனையோ வகையில் மற்றவருடைய இருதயத்தை காயப்படுத்தி கொண்டிருக்கிறதான சூழ்நிலை இருக்கிறது. ஏய் பொம்பளை, நீ வீட்டில் கடை, உனக்கு ஒன்றும் தெரியாது, நீ ஒன்றும் செய்ய வேண்டாம் என்று சொல்லி ஏளனமாக பேசி 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 எத்தனை கணவன்மார்கள் தங்களுடைய மனைவிகளுடைய இருதயங்களை காயப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். நாம் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றுதான், அவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டியது. கவலைப்படாதீங்க என்று சொல்லி அவர்களை ஏற்றுக்கொள்ள முடியும். இயேசு சொல்லுகிறார் அந்த சகையை பார்த்து, இன்றைக்கு உன்னுடைய வீட்டில் நான் தங்க போகிறேன். எவ்வளோ பெரிய சந்தோஷம்! இதுவரைக்கும் அவன் சந்தித்ததான எல்லா விதமான ஏளனங்கள் எல்லாவற்றையும் அவன் மறந்து போயிட்டான். மறந்துவிட்டு என் வீட்டில் இயேசு வரேன்னு சொல்லியிருக்கிறார் என்பது மிகப்பெரிய ஒரு ஆற்றுதலாக அவனுக்கு இவனுடைய இருதயத்திற்கு இருந்தது என்று சொல்லி நாம் அறிந்திருக்கிறோம். எனவே இயேசு சொல்லுகிறபடி பரிசுத்த ஆவியானவர் என்மேல் இருக்கிறார் என்று சொன்னால், முதலாவது தரித்திரருக்கு சுவிசேஷம், இரண்டாவதாக நாம் என்ன பார்த்தோம்? இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும். இந்த இரண்டு காரியங்களை பார்த்திருக்கிறோம். அடுத்த வாரத்தில் நாம் தொடர்ந்து மற்ற காரியங்களை குறித்தும் தியானிப்போம். ஆவியின் அபிஷேகம் பெற்றவன் என்பவன் எப்படிப்பட்டவனாக இருக்கிறான் என்பதை இயேசுவின் மூலமாக நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். நிச்சயமாக அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தை பெற்றவர்களாக நாம் வாழ முற்படுவோம். தேவன் தாமே நம்மை ஆசீர்வதித்து நடத்துவாராக. நம் தலைகளை தாழ்த்தி நாம் தேவனை நோக்கி பார்ப்போம். இந்த நேரத்தில் நமக்கு இது 3வது வாரமாக இருக்கிறது. ஆனபடினாலே திருவிருந்து வாரமாக நமக்கு இருக்கிறது. நாம் எதற்காக திருவிருந்து எடுக்கிறோம் என்று சொன்னால், அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். எனவே அவரை நினைவு கூறுவோமா? இந்த நேரத்தில் அவருடைய போதனைகளை, அவருடைய வாழ்க்கையை, அவர் பட்ட பாடுகளை நாம் நினைவு கூறுவோம். ஆண்டவரே, உம்முடைய ஜீவனையும் கொடுக்க நீர் சித்தம் கொண்டீர். ஆண்டவரே, உமக்கு நன்றி என்று சொல்லுவோமா? ஆண்டவர், உம்முடைய ஜீவனை எங்களுக்காக நீர் கொடுக்க சித்தம் கொண்டீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களுக்காக ஆண்டவர் இவ்வளவு பாடுகளையும் ஏற்பட்டீரே, காயங்களை, இந்த கேடு அடைந்தீரே என்று சொல்லி நாம் சிந்தித்து பார்ப்போம். என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொன்னார் அல்லவா? நாம் அவரை நினைவு கூறுவோம். நாம் ஜெபிப்போம். எங்களை அன்பாய் நேசித்து வழி நடத்துகிற எங்கள் நல்ல பிதாவே, இந்த நல்ல நேரத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் இப்பொழுது கேட்டது போல பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மேல் இருக்கும்படியாகவும், பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெற்றவர்களாக நாங்கள் வாழும்படியாகவும் எங்களுக்கு நீர் கிருபை செய்யும் ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் தரித்திரருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கவும், அதே போல நொறுங்குண்ட இருதயத்தை குணமாக்கவும் எங்களை ஒரு கருவியாக எங்களை பயன்படுத்தும் ஆண்டவரே. மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமான கருவியாக எங்களை பயன்படுத்தும் ஆண்டவரே. நிறைய மகிமைப்படுவீராக. இப்பொழுதும் ஆண்டவரே, இந்த வாரம் முழுவதும் எங்களை கண்மணி போல பாதுகாத்துக்கொள்ளும்.
நாங்கள் கைட்டு செய்கிற எல்லா காரியங்களையும் வாய்க்க செய்யும் ஆண்டவரே. எல்லா சூழ்நிலைகளிலும் ஒரு மாற்றம் வர நீர் கிருபை செய்யும். வேலை இழந்து நிற்கிறவர்களுக்கு வேலை வாய்ப்பை நீர் ஏற்படுத்தி தாரும். குறைவோடு இருக்கிறவர்களுக்கு நீர் நிறைவை கட்டளையிடும். அதற்கான ஆசீர்வாதத்தின் ஊற்றுகளாக எங்களை நீர் மாற்றும். நாங்கள் கேட்டது போல பகிர்ந்து கொடுக்கிறவர்களாக, எங்களிடத்தில் இருப்பதை பகிர்ந்து கொடுக்கிறவர்களாக இருக்கும் பொழுது நாங்கள் தரித்திரருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களாக நாங்கள் இருப்போம் ஆண்டவரே. அப்படியாகவே இருக்க எங்களுக்கு நீர் கிருபை செய்யும். உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும் ஆண்டவரே. இந்த ஆராதனையில் பங்கு கொண்ட பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் பெயர்வராக ஆசீர்வதித்தருளும். நிறைய மகிமைப்படுவீராக. கர்த்தர் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. ஆமென். நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சிநேகமும் வழிநடத்தலும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் கூட இன்றைக்கும் என்றைக்கும் சதா காலங்களிலும் மாறாமல் இருப்பதாக. ஆமென். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதித்து காத்து நடத்துவாராக. இந்த வாரம் முழுவதும் தேவன் உங்களை கண்மணி போல காத்து கொள்ளட்டும். நீங்கள் கைட்டு செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் தேவன் வாய்க்கு செய்ய வேண்டும் என்று சொல்லி நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். தேவன் தாமே உங்களை காத்து நடத்துவாராக.